இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆடிட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆடிட்டிங்கிறது ஒரு நியூ ஃபீல்டு தான். அவ்வளோவா இது யாருக்கும் தெரியாது. வெப்சைடு பக் பவுண்டி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆடிட்டிங் பற்றி தமிழில் அவ்வளோவா கண்டென்ட்டே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணலாமேன்னு ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ஒரு 6 மாதமாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 2-3 பவுண்டி கான்ட்ராக்டில் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ப்ரொஃபைல். சம்திங் ஒரு 3-4 பக்கு தான் அக்செப்ட் பண்ணி பவுண்டி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஃபீல்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஃபீல்டோட பவுண்டி அமௌண்ட் வந்து இருக்குதுலே ஹையாக இருக்கும். வெப்சைட் ஆடிட்டிங்கோட அமௌண்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இது அந்தளவுக்கு ஹார்டாகவும் இருக்கும். பிகாஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா செக் பண்ணி கேல்குலேஷன் போட்டு பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற ரிவார்ட் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்னோடய அக்கௌண்ட்டு தான். நான் சம்திங் ஒரு $250 தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு ரஃபாக ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கேன். அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் தான். இது போன மாதம் நடந்தது. நவம்பரில் நடந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு ரஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு 3 மீடியம் பக் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஹை கிரிட்டிக்கல்லாம் இல்லை போல். ஸோ ஆல்ரெடி ஆடிட்டிங்கு நடந்திருக்கும். ஸோ இது ரீஆடிட்டிங் நினைக்கிறேன். அதனால தான் இதில் கிரிட்டிக்கல் ஹை பக்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 3 மீடியம் பக் மட்டும்தான் இருக்குது. என்னென்னா கிராஃப் கிரிஃபிங் அட்டாக் பை கிரியேட்டிங் ப்ரொபோசல். ஓகே, 2வது பக் ராங் ஹேண்ட்லிங் ஆஃப் கால் டேட்டா செக்கிங் தி சைட் ஃபார் சீயிங் சம்டைம்ஸ் ஆஃப் ரிவர்ட். ஓகே, இங்கே இருக்குது. அப்டேட் எக்ஸ்பிரஷன் பீரியட் cannot be execute when a new expiration period less than current. ஓகே, நம்ம ஃபஸ்ட் பக்லேருந்து ஆரம்பிக்கலாம். நான் கொஞ்சம் ரஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பக்கு. கோடு வச்சு லைன் பை லைனாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிராஃப் கிரிஃபிங் அட்டாக்ன்றது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ஒரு ஓஎஸ் மாதிரி ஒரு கேட்டகிரி இருக்குது. அந்த கேட்டகிரி வச்சு தான் இந்த பக்கை ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க. கிராஃப் கிரிஃபிங்ன்றது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. கான்ட்ராக்டு ரன் பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஈத்தர் அந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் அந்த கான்ட்ராக்ட் வந்து ரன் ஆகாது. ஒரு ஸ்பெசிஃபிக் கோடு ரன் பண்ணுறதுக்கு ஒரு அந்தளவுக்கு நம்ம ஈத்தர் ஹென் பண்ணலன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும், இல்லைனா சம்திங் ரிவர்ட் ஆகிடும். ஸோ அதுதான் கிராஃப் கிரிஃபிங் அட்டாக். ஸோ அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே, நான் இதை ஒன்ஸ் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஆக்சுவலாக இது ஒரு சினாரியோ வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. விக்டிமோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக்கர் சம்டைம்ஸு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அட்டாக்கர் வந்து அவரோட அக்கௌண்ட்லேருந்து சம்திங் ஒரு n நம்பர் ஆஃப்
ப்ரொபோசல் வந்து இந்த கான்ட்ராக்டுக்கு சென்ட் பண்ணுறாரு. ஸோ அதுதான் இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, when proposals and transaction in network funds stolen. ஓகே, இந்த கான்ட்ராக்டோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன பண்ணோன்னா, ஆக்சுவலாக இந்த கான்ட்ராக்டை பாஸ் பண்ணோம். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தென் கேன்சல் பண்ணோம். ஸோ அட்டாக்கர் வந்து சம்திங் ஒரு 1000 10,000 ப்ரப்போசல் சென்ட் பண்ணார்னா, கான்ட்ராக்ட் சைட்லேருந்து கேன்சல் பண்ணனா அதுக்கும் சம் ஈத்தர் வேணும். ஸோ கார்டினாலையும் இந்த ப்ரொப்போசலை கேன்சல் பண்ணனா நிறைய அவங்க சைட்லேருந்து செலவாகும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க, சம்திங் கேஸ் ஃபண்ட்ஸ் ஃபாரிங் இந்த கேஸ் வார் விக்டிம் கிரீஃபிங் அட்டாக்ஸ். ஸோ இதுக்கான அதனால் அட்டாக்கர் இது என்ன பண்ணுவார்னா, இந்த அட்டாக்கை வச்சு சம் ஈத்தர்ஸை வந்து ப்ராஃபிட் பார்ப்பார். ஸோ அதுக்கான யூஓசி சம்திங் கொடுத்துருக்காங்க. இது ஃபவுண்டரி லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபவுண்டரி வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான், இது கொஞ்சம் நான் ரஃபாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, செகண்ட் பக்கை பார்க்கலாம். ராங் ஹேண்ட்லிங் ஆஃப் கால் டேட்டா சைட் ஃபோர்ஸிங் சம்டைம்ஸ் டு ரிவர்ட். ஓகே, இந்த பக்கை இவ்வளோ பேர் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. ஓகே, இதில் முக்கியமான விஷயம், இந்த பக்கை யார் முதல்ல ரிப்போர்ட் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அதோட மொத்த பவுண்டி கிடைக்கும். அடுத்தடுத்து போகிறவங்களுக்கு பவுண்டி இருக்கும், பட் ஆனால் ஸ்ப்ளிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஃபீல்டில் இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது நான் இனிஷியலாகவே சொல்லியிருக்கணும். ராங் ஹேண்ட்லிங் ஓகே, இது சம்திங் லென்த்து வந்து சரியாக ஹேண்டில் பண்ணாதது அந்த புக் தான் நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், சம்திங் இங்கே UN-25 மேக்ஸ் வேல்யூ வச்சு சம்திங் இன்புட் கொடுத்தாங்கன்னா இங்கே வேல்யூ வந்து மிஸ்மேட்ச் ஆகும் போட்டுருவாங்க. பட் ஆனால் இந்த பக்கில் வந்து எஜ் கேஸில் தான்ட்டு நான் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த பக்கை நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கொஞ்சம் கால்குலேஷன் போட்டு காமிக்கணும். மூணாவது அப்டேட் எக்ஸ்பிரேஷன் பீரியட். இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் சிம்பிள் தான். ஒரு ஸ்டேட் வேல்யூ வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேல்யூவை அகைன் அட்மின் வந்து அப்டேட் பண்ணுறாரு. ஸோ ஆனால் அப்டேட் பண்ணும்போது என்ன போட்டுருக்காங்கன்னா, ரிக்வயர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆல்ரெடி கொடுத்த வேல்யூவை விட கம்மியாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே அப்டேட் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே பாயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் இது ஹையில் வந்துருக்கணும், இது மீடியம் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஓகே, இது வந்து வேலிடேட் பண்ணி சொல்லியிருக்காங்க, வேலிட் இஷ்யூ. பட் என்னென்னா இதுக்கு ப்ரொப்போசல் மினிமம் டிலேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமா. ஸோ அதனால் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு சம்திங் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட்டு இது ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் எல்லா பக்கம் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். எனிவே ஒரு குட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். பாய்.